உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெருங்கவிஞர் சச்சிதானந்தம். சாவினிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனமே கவள வேண்டும், பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும் என்றெல்லாம் பாடிய யாழ்ப்பாணத்து கவிஞர் சச்சிதானந்தம் அவர்கள் கன கவிதை எழுதி வைத்திருந்தார்கள். அவரை கேட்டோம், ஏன் இதெல்லாம் புத்தகமாக்கிறேன், இப்போ 75 வயது நிரம்பி இருந்தோம். அவர் சொன்னார், பயமாக கிடக்கு. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் புலமையாளர்கள் இருக்கிறார்கள், பயமாக கிடக்குது. இந்த கவிதையை புத்தகமாக்க தச்சிலாக ஒரு புல கண்டுபிடிச்சு என்னட்ட இது புலையென்று சொன்னாலும் பயமாக கிடக்கு, அதனால் கட்டி கட்டி வச்சிருக்கிறோம். பெரும் புலவர்களாக இருந்த பண்டிதர் சச்சிதானந்தம், பெரும் கவிஞர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு காலம் புலமையாளர்களாக இருந்து கூட ஒரு கவிஞர் என்று சொல்லுவதற்கு அஞ்சினார், அல்லது ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு அஞ்சினார். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்தளவு ஒரு புலமை பாண்டித்தியம் யாழ்ப்பாணத்தில் இருந்தது. 2 நாட்களுக்கு முதல் மட்டக்களப்பை சேர்ந்த பூபால பிள்ளை என்ற ஒரு அறிஞர், இன்றைக்கு 80 ஆண்டுகளுக்கு முதல் வெளியிட்ட ஒரு புத்தகம் தற்செயலாக என்னுடைய கையிலே கிடைத்தது. மட்டக்களப்பை சேர்ந்த பூபால பிள்ளை. எங்களுக்கு மட்டக்களப்புண்டா புலவர் மணி பெரிய தம்பி பிள்ளை, விபுலானந்தர், விசி கந்தையா, கவிஞர் காசி ஆனந்தர், இப்படி கொஞ்சம் பேரை தான் சொல்லி கொண்டிரும். இந்த பூபால பிள்ளை என்ற ஒரு பெரும் புலவர் 80 ஆண்டுகளுக்கு முதல் தமிழ் வரலாறு என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு 6 பெரியவர்கள் முகவுரை எழுதியிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து. அந்த புத்தகத்தை படித்தால் ஆங்கிலத்திலும் வடமொழியிலும் தமிழிலும் பாண்டித்தியமுடைய பூபால பிள்ளை அந்த நூலினுடைய வெளியீட்டு உரையில் என்ன எழுதுகிறார் என்றால், திருவாசகத்தை மொழிபெயர்த்த ஜிஜு போப்படிகள் விட்ட பிழை என்ன? திருவாசகத்தை மொழிபெயர்த்த போப்படிகள் ஒரு பெரிய மேதாவி, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் 2-3 ஆங்கில இலக்கண புலை விட்டு விட்டார் என்று ஈழத்து புலவர் பூபால பிள்ளை எழுதுகிறார். அதற்கு அந்த புத்தகத்திலே அவர் எழுதிய விடயங்களுக்கு முன்னுரை எழுதியிருக்கின்ற இந்திய அறிஞர்கள் இப்படி கடலாக ஈழத்திரு நாட்டிலே இருக்கிறார்களே என்று பாராட்டு.